Happy morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் 10th சோசியல் சயின்ஸில் செகண்ட் வால்யூமில் யூனிட் 3 வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஃபுட் செக்யூரிட்டி, பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் அண்ட் ஆக்சஸ் டு ஃபுட் கிரைன்ஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பர்ச்சேசிங் பவர், ரோல் ஆஃப் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஃபுட் செக்யூரிட்டி, இதெல்லாம் அக்ரிகல்ச்சரல் பாலிசி இன் இந்தியா இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது இந்தியாவினுடைய வறுமையினுடைய பரிணாமத்தினுடைய இயல்பு என்ன. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி மெஷர்ஸ் கேன் பி யூஸ்டு டு create a more comprehensive picture. They reveal who is poor, how they are poor. அப்போ ஒரு பரிணாமம் வறுமை நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது யார் ஏழை, அவர்கள் எப்படி ஏழை அப்படின்றத வந்து அவங்க அனுபவிக்கக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத வெளிப்படுத்துகிறார்கள் சொல்கிறாங்க. அண்ட் த ரேஞ்ச் ஆஃப் disadvantages they experience. The Multidimensional Poverty Index MPI was launched by the United Nations Development Program, UNDP, and the Oxford Poverty Human Development Initiative OPHI in 2010. The basic philosophy and significance of MPI is that is based on the idea poverty is not unidimensional and that it is rather multi-dimensional. அதாவது இந்த வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லும்போது ஐக்கிய நாடுகளுடைய மேம்பாட்டு திட்டம் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். இது வந்து ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு அப்படின்றது வந்து 2010ஆம் ஆண்டில் வந்து தொடங்கப்பட்டது. பல பரிணாம வறுமை குறியீட்டின் அடிப்படையில் வந்து தத்துவம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வறுமை என்பது என்னது ஒற்றை பரிணாமம் அல்ல, இது பல பரிணாமத்தினை கொண்டது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அடிப்படையாக சொன்னாங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இஸ் மேட் அப் ஆஃப் த செவரல் ஃபேக்டர் that constitute poor people experiences of deprivation such as health, education, living standard, income, disempowerment, quality of work and threat from violence. உடல் நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அதிகாரம் அளித்தல், பணியினுடைய தரம் மற்றும் வன்முறையினால் அச்சுறுத்தல் போன்ற ஏழை மக்களின் அனுபவத்தை இழக்கும் பல காரணிகளால் வந்து பரிணாம வறுமை அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பித்தது. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 ரிப்போர்ட் prepared by the United Nations Development Program UNDP and the Oxford Poverty and Human Development Initiative makes the following observations about this. இதில் இந்த பரிணாமம் அப்படின்னு சொல்லும்போது வறுமைக்குரிய 2018 அறிக்கை வந்து இந்தியாவை பற்றி பின்வருமாறு வந்து என்ன செய்யுது. இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ளஸ் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 படி அறிக்கை வந்து போஸ்ட் இந்தியா ஹாஸ் ரெடியூஸ்ட் இன் பாவர்ட்டி ரேட் drastically from 55% to 28% in the 10 years. அதாவது
இந்தியா வந்து தனது வறுமை விகிதத்தை 10 ஆண்டுகளில் 55%லிருந்து 28%ஆக வெகுவாக குறைத்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 271 மில்லியன் பீப்புள் மூவிங் அவுட் ஆஃப் பாவர்ட்டி பிட்வீன் 2005 to 6. அப்போ 2015 16 பார்த்தீங்கன்னா 2005 6 to 2015 16 221 மில்லியன் மக்களை வந்து வறுமையிலிருந்து விடுவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டில் ஹேடு 364 மில்லியன் புவர் பீப்புள் in 2015 to 16, the largest for any country, although it's down from 635 million in 2005 to 6. 2015-16 ஆண்டில் 364 மில்லியன் ஏழை மக்கள் வந்து இருந்தாங்க. அது ஒரு நாட்டிற்கு எந்த ஒரு நாட்டிற்கும் வந்து மிகப்பெரிய ஒரு இது. அப்போ இருந்தாலும் 2005-2006 ஆண்டில் 635 மில்லியனாக இருந்தது வந்து குறைத்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதிகமான வறுமை இருந்ததை குறைச்சிருக்காங்க. Of the 364 million people who were MPI poor in 2015-16, 156 million were children, whereas in 2005 to 6 there were 292 million. 2015-16 ஆண்டில் பல வறுமை குறியீடு ஏழைகளாக இருந்த 364 மில்லியன் மக்களில் வந்து 156 மில்லியன் வந்து குழந்தைன்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியாவின் 292 மில்லியன் ஏழை குழந்தைகள் வந்து இருந்தாங்க. இது 47% குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு பாருங்கள், கீழே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்தாத 10 indicators, அதாவது நியூட்ரிஷன், சைல்டு மார்டாலிட்டி, இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்கூல் அட்டெண்டன்ஸ், குக்கிங், ஃபியூல், சானிடேஷன், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளோர், அசட்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட், த 3 dimension ஆஃப் பாவர்ட்டி. இப்போ இது எல்லாமே என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா 2015-16 பார்த்தீங்கன்னா வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை கொண்ட மிக ஏழ்மையான மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது பீகார் வாஸ் த மோர் தென் half its population poverty poorest state. Kerala one of the least poor region. 2006 reduced in MPI by around 92%. அதாவது 2006 ஆண்டில் கேரளா மிக குறைந்த ஏழ்மை வட்டாரங்களில் ஒன்றாக இருந்தது. அது பல பரிணாம வறுமை கோட்டில் வந்து சுமார் வந்து 92% வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ். இப்போ ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை அப்படின்னு சொல்லும்போது we noted earlier that food security include nutrition security too. அதில் பார்த்திங்க அப்படின்னா டாப் 5 டிஸ்ட்ரிக்ட் பாட்டம் 5 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் அதிகம் மற்றும் குறைவாக உள்ள எம்பிஐ மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா காஞ்சிபுரம், சென்னை, கூடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். இதெல்லாம் ரேங்க் ஃபர்ஸ்ட் 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டம் 5ல் தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மோர் தென் half ஆஃப் த உமன் இன் த reproductive age of 15 to 49 in both rural and urban India were anemic in 2015-16 as regards children. About 60% of the rural and 56% of the urban children in the age group 6 to 59 months. அப்போ இந்தியாவில் வந்து கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற இன இருக்க வயது குழுவில் வந்து 15 to 49 வயது இது அதிகமாக பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது 2015-16 இந்த இரத்த சோகைக்கு வந்து அதிகமாக உள்ளானாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளை பொறுத்தவரை கிராமப்புறங்கள் 60% 56%, நகர்ப்புற குழந்தைகள் 2015-16
இந்த இரத்த சோகை உடையவர்களாக கருதப்பட்டாங்க. கிராமங்களில் சுமார் 41 to 31% குழந்தைகள் வந்து இருந்தாங்க சொல்கிறாங்க. அதாவது அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப தேவையான உயரத்தை வந்து கொண்டிருக்கவில்லை. அப்போ ஊட்டச்சத்தின் குறைபாட்டினால தான் மற்றொரு குறியீடாக குழந்தைகளிடையே வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக இருந்தாங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 20% குழந்தைகள் வந்து 6 to 59 மாத வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து எடை குறைவாக இருப்பதை வந்து குறிப்பிட்டுள்ளது. இதனால் வந்து உணவு உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது தன்னிறைவை எட்டியிருந்தாலும் நம்ம அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு அப்படின்ற நிலையை வந்து இன்றளவும் அடையலை அப்படின்னு சொல்லும். நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய நிலை எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் பிளேஸ் எ crucial role in human health and well-being at the national level. Deficit higher economic growth, improvements in human development indicator like nutrition level of the population have been unexpectedly slow. A large number of India children are stranded. அதாவது மனித ஆரோக்கியத்திலும் நல்வாழ்விலும் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தேசிய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும் மக்கள் தொகையில் வந்து ஊட்டச்சத்தினுடைய அளவு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு குழந்தையினுடைய வளர்ச்சி கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. கணிசமான எண்ணிக்கையில் இந்திய குழந்தைகள் பெண்களுடைய எடை குறைவாகவும் இரத்த சோகை அதிகமாகவும் காணப்பட்டது. இந்த மாதிரி வந்து நிறைய குறைபாடுகளோட இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு has played the pioneering role of bringing about significant changes in the health and nutrition status of children under 6 years of age, pregnant women, lactating mother, and adolescent girls. The government of Tamil Nadu's successive budget outlays for nutrition and health are highest in the country. The performance of the ICDS scheme and the அதாவது என்ன சொல்கிறாங்க, 6 வயதிற்கு உட்பட்ட அது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் PTMG-RNMP in Tamil Nadu are considered one of the best in the country. 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இளம்பருவ பெண்கள் ஆகியோரின் உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து நிலைகள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வருவதில் தமிழகம் வந்து ஒரு முக்கியமான பங்கை வந்து வச்சுருந்துச்சு. இப்போ அரசின் அடுத்தடுத்த வரவு செலவின நாட்டிலேயே வந்து மிக மிக அதிகம் ICDS. அதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அவருடைய செயல்திறன் நாட்டின் மிகச்சிறந்த ஒரு கொள்கையாக திட்டமாக கருதப்பட்டது. The government of தமிழ்நாடு பாலிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ தமிழ்நாடு கைட்ஸ் டு ஸ்டேட்ஸ் லாங் டேர்ம் மல்டி செக்டோரல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எலிமினேட்டிங் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் கொள்கை ஊட்டச்சத்து குறைபாட்டை அகற்றுவதற்காக நீண்ட கால பல துறை கொள்கைகளாக இது வந்து செயல்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அனைத்து வகையான மனித ஊட்டச்சத்து குறைபாடுகளையும் செயல்திறன் கொண்ட நாடுகளையும் கொண்டு வருவது இதனுடைய குறிக்கோளாக இருந்தது. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு 434 child development blocks, 385 rural, 47 urban and 2 tribal.
அதாவது 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகளில் 385 கிராமப்புறமும் 47 நகர்ப்புறம் மற்றும் 2 பழங்குடியினர் குழந்தை மையங்கள் அங்கன்வாடி மையங்கள் மற்றும் சிறு அங்கன்வாடி மையங்கள் இதெல்லாம் செயல்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் with steady expansion into unreached area, increasing coverage of marginalized groups, enhanced allocations and enlarged scope of services, ICDS is now considered to be one of the world's largest programs of its kind and a model for a holistic development of the child. To ensure that services reach the intended beneficiaries, the program has been universalized and convergence promoted with the allied department dealing with health, education, drinking water, sanitation, etc. அதாவது அணுகப்படாத பகுதிகளுக்கு, அதாவது ஓரங்கட்டப்பட்ட குழுக்களினுடைய பாதுகாப்பு, மேம்பட்ட ஒதுக்கீடு மற்றும் சேவைகளினுடைய விரிவாக்கம் அப்படின்றது இப்போ தற்சமயத்தில் உலகினுடைய மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுது. அப்போ முழுமையான வளர்ச்சிக்கு ஒரு பயனாளிகளை அடைவது உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் உலகமயமாக்கப்பட்டு சுகாதாரம், கல்வி, குடிநீர் போன்றவற்றை கையாளக்கூடிய தொடர்புடைய துறைகளுடன் ஒன்றிணைக்கப்பட்டது. த PTMGRNMP புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்தை எதிர்த்து போராடுவதற்கும், தொடக்கப்பள்ளி சேர்க்கையை அதிகரிப்பதற்கும், இடைநிற்றல் விகிதங்களை குறைப்பதற்கும் நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக இது கருதப்பட்டது. To be the largest known meal program in the country for combating the malnutrition among children, increasing primary school enrolled and reducing drop rates. Other states in the country have modeled their noon meal program along the line of Tamil Nadu pioneering efforts. அப்போ நாட்டின் பிற மாநிலங்கள் தமிழகத்தின் முன்னோடி முயற்சிகள் படி மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது பெண் குழந்தைகளை மேம்படுத்துவதற்கும் மாற்றத்தின் தூண்டுதலான வினையுக்திகளை மாற்றுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இளம் பருவ பெண்களை திட்டத்திற்கு ஈர்ப்பது, அவர்களை பணியில் இணைப்பது, செயல்பாடுகள் அவர்களுடைய பங்கேற்பை ஊக்குவிப்பது, இதெல்லாம் அணுகுமுறைகளில் பரிசீலிக்கப்படும். அதாவது 9 மாவட்டங்களில் இந்த சேவைகள் அப்படின்றது விரிவுபடுத்தப்படும். அதாவது நடமாடும் மையங்கள் உருவாக்கப்படும். ICDS ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்னென்ன, அதாவது திஸ் லெசன் இஸ் ஓவர். இதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் முக்கியமான திட்டம் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம், பெண்களுக்கு 12,000 நிதி உதவி கொடுக்குறாங்க. உணவு பிரசவ காலத்தில் வருமான இழப்பினை ஈடு செய்வதற்காகவும், பிறக்கும் குழந்தைகளில் குறைந்த எடை பிறப்பினை தவிர்க்க அரசு 3 தவணைகளில் கவனிப்பதற்காகவும், குழந்தைகள் பிரசவித்த